அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் சென்னையில் நடந்த மத்திய பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் பேசியிருக்காங்க சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதிகமாக வரி பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோமா, அதில் ₹1 ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் எங்களுக்கெல்லாம் தரீங்க, இந்த மாதிரிலாம் நம்ம வாதம் செய்கிறோமா, இந்த கணக்கு எங்கேருந்து வருதுன்னே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவ்வளவு பணம் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு என்ன தரீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜனரஞ்சகமாக வாதம் பண்ணுறதே தவறாம், குதர்க்கமாக பேசுகிறோமா. ஜனரஞ்சகமாக இந்த வார்த்தை ஏற்கனவே இந்த அம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. நிதியமைச்சருக்கே கணக்கு புரியலையாம். சரி, கணக்கு புரியலல்ல, அப்போ புரியணும்னா எங்கள் பிடிஆர் இருக்கார்ல, அவரு கூட நீங்கள் ஒரு விவாதம் செய்யுங்க, அப்போ புரிஞ்சிடும். மாநிலங்கள் உங்களுக்கு தர்றது 1 ஜிஎஸ்டி, 2வது வருமான வரி, 3வது கார்ப்பரேட் வரி. நீங்கள் மாநிலங்களுக்கு திருப்பி கொடுக்கறது 1 வரி பங்கீடு, 2வது நலத்திட்டங்களுக்கான நிதி. இது எல்லாமே பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது கூட தெரியலனா, இது கூட புரியலனா இவங்க நிதியமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம்? இவங்களுக்கு நிதியமைச்சராக இருக்க என்ன தகுதி இருக்குது? நம்மளோட காசையெல்லாம் எல்லாத்தையும் தட்டில் போட்டால் தான் நினச்சி போய்கிட்டே இருங்க, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க நம்மளை இருக்க சொல்கிறாங்க. சரி, நாங்கள்லாம் கேட்குறது தப்பு அப்படின்னா நீங்கள் என்ன கணக்கில் திருப்பி கொடுக்குறீங்க அதையாவது சொல்லுங்களேன். உத்தரப்பிரதேசு, பீகாரு இதுக்கெல்லாம் என்ன கணக்கில் நீங்கள் கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன கணக்கில் நீங்கள் கொடுக்குறீங்கன்றதையாவது சொல்லுங்கள், பேசுவோம். இதெல்லாம் தெளிவான வாதமே கிடையாதா, இதெல்லாம் தவறான வாதமா? அப்போ எப்படி வாதம் பண்ணணும்? எங்கள் வீட்டில் வெங்காயமே யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறது தான் சரியான வாதமாக இருக்குமா? தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ வரி வாங்குறீங்க, எவ்வளோ வரி எங்களுக்கு திருப்பி தரீங்க, உத்தரப்பிரதேசிலேருந்து நீங்கள் எவ்வளோ வரி வாங்குறீங்க, எவ்வளோ வரி அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்க, இந்த கணக்கையாவது சொல்லுங்களேன். நாங்கள் பேசுனா அது குதர்க்கமாக இருக்குமாமா, ஆனால் இவங்க பேசுகிறது தான் தர்க்கமான வாதமாக இருக்குமாமா. இதுக்கு பேர் தான் ஃபாசிசம்ன்றது, இதுக்கு பேர் தான் சனாதனம்னு நம்ம சொல்கிறது. இவங்களுக்கு கணக்கே புரியல, ஆனால் நிதியமைச்சர் கால கொடுமை. கொடுத்த பணத்தையெல்லாம் ஏன் திருப்பி கேட்குறீங்க, இதெல்லாம் கெட்ட பழக்கமாச்சு, அதெல்லாம் கேட்காதீங்க, கொடுத்தது தான், இது என்ன பழக்கம், என்ன பழக்கம்னே அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த அம்மா பேசுகிறாங்க. நம்மளுக்கு தர வேண்டிய காசையும் தராமல் நம்ம பள்ளி மாணவர்களுடைய நலனில் கை வைக்கிறாங்க. இவங்களை கேட்குறது இது குதர்க்கமாக இருக்குதாம்மா. நம்ம வாதம் பண்ணுறதே தவறு தானா? நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக எங்களுக்கு இருக்கிறதே தவறு தான். அப்படியே தமிழ்நாட்டுக்கு நிறைய காசு கொடுக்குறாங்களாமா, உத்தரப்பிரதேச விட அதிகமாக, இல்லை உத்தரப்பிரதேசுக்கு ஈக்குவலாக, அதிகம் கம்மியெல்லாம் விடுங்க, நம்மளுக்கு தர வேண்டிய காசையே கரெக்டாக தந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒன்றிய அரசுக்கு தான் நம்ம அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதுதான் உண்மை. நம்மளுக்கு தமிழர்கள் மேலே அப்படி என்ன தான் வன்மோனே தெரில. அப்படியே தமிழ்நாடு தமிழர்கள் அப்படின்லாம் பேசுகிறப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் ஒரு மாதிரி ஒரு கோரமான ஒரு ரியாக்ஷனும் கோபமான ஒரு ஃபேஸும் வருது இவங்களுக்கு. ஒரு மாதிரி கோபமான ஒரு ஆளாகவும் இருக்காங்க தமிழர்கள் தமிழ்நாடுலாம் பேசுகிறப்போ. தமிழர்கள் மேலே அப்படி என்ன வன்மம் அப்படின்றது நமக்கு தெரியும். தெரிஞ்சவங்க கமெண்டில் பதிவு பண்ணுங்க. தமிழ் மொழி படித்தா பிச்சை தான் கிடைக்கும், இல்லை பிச்சை கூட கிடைக்காது, இந்த மாதிரிலாம் பேசுகிற நபர்கள் தமிழ்நாடு மேலே வன்மம்னா வன்மம், அப்படி ஒரு வன்மம் பிடிச்சி தெரியுறாங்க. எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறதுக்கு சுத்தமாக முடியவே முடியாது இவங்களாலலாம். அது தெரிஞ்சதுனால தான் அவங்களுடைய வழியில் அப்படியே அங்கே மத்திய அமைச்சராக உட்காந்து. அண்ணாமலை, சைமன் போன்ற நபர்கள்லாம் என்னத்தையாவது ஒன்று வளர்றாங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரி, ஓகே, ஃபைன், அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனால் இந்த அம்மா ஒரு நிதி அமைச்சர், இவங்க ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அப்போ இவங்க பேசக்கூடிய விஷயங்களும் நமக்கு சொல்லக்கூடிய பதில்களும் எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக தெளிவாக இருக்கணும். ஆனால் பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ செஞ்சுருந்தாலும் மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரை அப்படின்னு சொல்லி நம்ம திசை திருப்பிக்கிட்டு இருக்கோமா. நம்ம நேர்மையான முறையில் நமக்கு வர வேண்டிய வரி பகிர்வை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ராவும் கேட்கல, எதுவும் கேட்கல, நம்மளுக்கு வர வேண்டிய காசு, சிம்பிள். இந்த வரி பகிர்வில் அரசியல் செஞ்சது முழுக்க ஒன்றிய பாஜக அரசு தான். இப்போ நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து அப்படின்றதுக்காக குத்துது குடையுது அப்படின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தர வேண்டிய காசை தாங்க. முதல்ல மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் தருவோம் அப்படின்னா ஏற்றுக்க முடியாது. எங்களுக்கு தர வேண்டிய காசை எங்களுக்கு தாங்க. இவங்க இதில் வேற அள்ளி கொடுக்குறாங்களாம். இவங்க அள்ளி கொடுக்கறது பொய்யான வதந்திங்க, பொய் பிரச்சாரங்கள், அருவருப்பான அரசியல் பண்ணுறது, அவதூறு பரப்புறது, இதெல்லாம் தான் இவங்க அள்ளி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு. அட் த சேம் டைம் அப்படியே எதிர்பார்க்கறது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத கலவரம், ஜாதி கலவரம், இப்படி ஏதாவது ஒரு கலவரம் நடக்கணும், தமிழ்நாட்டில் கலவரம் நடக்கணும், இதெல்லாம் தான் எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் இவங்க நினச்சதெல்லாம் நடத்த முடியல அப்படின்றதுனால தான்
இந்த அம்மா தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறப்ப மட்டும் ஒரு மாதிரி ஒரு எரிச்சலான ஒரு டோன்லையும் எரிச்சலான ஒரு முகப்பாவனைகளோடையும் பேசுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சோஹோ தெரியும்ல, சோஹோ கம்பெனி, அந்த கம்பெனியுடைய நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பொதுவான ஒரு மொழி தேவைப்படுது, ஆங்கிலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தொழில் வாய்ப்பை பெருக்க முடியாது, வேலை வாய்ப்பில் இந்தி மொழியை பயன்படுத்தி இன்னும் 25 வருஷத்தில் இந்தியா முன்னேறலாம்னு சொல்லி பேசியிருக்காப்புல. ஒரு பெரிய மனுஷன், இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு நிறுவனர், அப்போது எந்த அளவுக்கு அவருக்கு அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்த்தா இல்லை. சரி, இப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்கல்ல, இத்தனை வருஷமாக ஹிந்தி மொழியை பயன்படுத்தக்கூடிய மாநிலங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சொல்லுவாங்களா? இனிமேல் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஹிந்தியில் மட்டும்தான், ஹிந்தி மாநிலங்களில் மட்டும்தான் தொழில் செய்வார் அப்படின்னு சொல்லி அவரால் சொல்ல முடியுமா? ஹிந்தி தெரிஞ்ச மாநிலங்களாக இருந்தால் பயங்கரமாக வளர்ச்சி அடையலாம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், பீகார் இல்லை நார்த் இந்தியாவில் எங்கேயாவது போய் கம்பெனி ஆரம்பிக்கலாம்ல. இங்கே ஏன் கம்பெனி வச்சுருக்காங்க? இவங்க நிறுவனத்தில் இன்டர்னல் கம்யூனிகேஷன்லாம் ஆங்கிலத்தில் உரையாடுறாங்களா இல்லை ஹிந்தியில் உரையாடுறாங்களா? அஃபிஷியலான மீட்டிங்கு, ட்ரைனிங்கு, டெண்டரு இல்லைனா ப்ராஜெக்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் இவங்க ஆங்கிலத்தில் எல்லார் கூடயும் உரையாடுறாங்களா இல்லை ஹிந்தியில் உரையாடுறாங்களா? தேவை இருக்கிறவன் எந்த மொழியை வேணால் படிப்பான், தேவை இருக்குன்னா மட்டும். தேவையே இல்லாதவன் எதுக்கையா படிக்கணும்? எதுக்குடா இந்த அளவுக்கு கூன்னு குவிக்கிட்டே இருக்கீங்க? இந்த ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஹிந்தியுடைய பிராண்ட் அம்பாஸ்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. இணைப்பு மொழி கண்டிப்பாக வேணும் தான், ஆனால் இந்த ஹிந்திக்காரங்கள்லாம் ஏன் இங்கிலீஷை படிக்கக்கூடாது? ஏன் ஹிந்தியை தான் இல்லை அப்போ தமிழை படிப்பாங்களா அவங்க? சரி, இணைப்பு மொழியாக இருக்கட்டும், நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம், அவங்கள தமிழை படிக்க சொல்லுங்கள். தமிழை படிப்பாங்களா? படிக்க மாட்டாங்கல்ல. அப்போது தாய்மொழி அவரவருக்கு தாய்மொழியாக மட்டும் இருந்துக்கட்டும், இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா உலகம் பூரா ஆங்கிலம் தான் பயன்படுது, எந்த நாட்டுக்கு போனாலும் ஆங்கிலம் தான் தேவைப்படுது. இப்போ இங்கே ஹிந்தியை படிச்சுட்டு நான் வெளிநாட்டில் போய் நம்ம ஹிந்தி பேச முடியுமா? அங்கே ஆங்கிலம் தானே தேவைப்படுது. இணைப்பு மொழியாக உலகம் முழுக்க ஆங்கிலம் இருக்க எதுக்கு ஹிந்தின்னு கேட்குறோம். இந்த நபர் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சோஹோவுடைய நிலைமை சோகத்தில் தான் போய் முடியும் போலங்க. இந்த நபர் பேசுகிறதுலேருந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து யோசிச்சு பார்த்தோன்னா, ஹிந்தி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஒருவேளை நம்ம நாடு முன்னேறலையோ? மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஹிந்தி தானே பேசுகிறாங்க, அப்படின்னா ஹிந்தி பேசுகிறதுனால தான் நாடு முன்னேறலன்னு சொல்ல வராரா? அப்படி முன்னேறாமல் இருக்கிறப்போ எல்லாருமே ஹிந்தி பேசுனா நாடு இன்னும் பின்தங்கி போயிடும்ல. அப்போது இனிமேல் ஹிந்தி தெரிஞ்சவங்களை மட்டும்தான் வேலைக்கு எடுப்பேன்னு சொல்லி நீங்கள் ஹையர் பண்ணுங்கள், தமிழ் ஆங்கிலம்லாம் தெரிஞ்சவங்கள வேலைக்கு எடுக்காதீங்க. அப்படி சொல்லி பாருங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு யார் யார் கம்பெனியில் வேலைக்கு சேர்றாங்க, உங்கள் கம்பெனி எப்படியெல்லாம் ரன் ஆகுதுன்றதை நாங்கள் பார்க்குறோம். ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட அந்த மாநிலங்கள்லாம் இந்நேரம் அமெரிக்கா, ஜப்பானு, சீனா லெவலுக்கு அவங்க கூடயெல்லாம் பொருளாதாரத்தில் சவால் விட்டுக்கிட்டு இருக்கணுமே. ஏன் இல்லை? ஆங்கிலம் தெரியாத அவனுங்க கிட்டலாம் போய் ஆங்கிலம் கற்றுக்க சொல்லுங்கள். இணைப்பு மொழியாக ஆங்கிலம் வேணும், ஆங்கிலம் கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. இங்கே ஹிந்தி கற்றுக்கணும். இந்த நபர் இந்த அளவுக்கு முன்னேறினதுக்கு காரணம் இவருக்கு ஆங்கிலம் தெரிஞ்சதுனால தான். அப்படி இருக்கிறப்போ தொழில் வாய்ப்பை பெருக்க முடியாதுன்னு இவர் எப்படி சொல்றாப்ல? ஹிந்தி தெரிஞ்சாதான் தொழில் வாய்ப்பை பெருக்க முடியுன்றதையும் இவர் எப்படி சொல்றாப்ல? இவரே ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான். ஆங்கிலம் தெரிஞ்சதுனால தான் இவருடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்குன்றது. அதே மாதிரி தான் ஹிந்தி மட்டும் தெரிஞ்சதுனால தான் அவங்களுக்கு வளர்ச்சி இல்லைன்றதையும் இதே எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்போ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சொல்கிற இந்த கருத்தை நாம் எக்காரணம் கொண்டும் ஏற்க முடியாது முடியாது முடியாது. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.